சகோதரர்களே, இப்போ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்கள் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையிலேயே தொலைந்து போவதை நாம் பார்க்கின்றோம். நாம் பொருளீட்டுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றோம். நம்முடைய பொருளீட்டலானது அல்லாஹ் அனுமதித்த வகையில, அவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளை மறுக்காத வகையில, அதை அனுபவிக்கக்கூடிய விதத்துல, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய விதத்துல நம்மளுடைய பொருளீட்டல் அமைய வேண்டும். ஆனா நம்மள இப்ப இந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, பல சகோதரர்கள் அவங்க மனைவிமார்களோடு இருக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா பெருவாரியான சகோதரர்கள் தங்களுடைய மனைவி மக்களை விட்டு இங்க இந்த பாலைவனத்துல கிடக்கக்கூடிய ஒரு மிக வேதனையான ஒரு நிகழ்வு தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. நாம உண்மையிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, அவனுடைய கட்டளையை மதிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு கட்டளையிட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு பொருளீட்டல் தான் நம்மளுடைய இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் உகந்ததாக இருக்கும். என்ன செய்யறாங்க? கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண தேதி குறிக்க போறதுக்கு முன்னாடியே திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு ஏரோப்ளேன் டிக்கெட்டோட தான் கல்யாண தேதியை குறிக்கிறது. 10 நாள், 15 நாள், 1 மாதம் என்று சொல்லி டேட்டு குறித்து விட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை. இந்த இளமையை நாம இழந்து விட்டோமேயானால், இதுலயே 10 வருஷம் 15 வருஷம் போய்விடுமேயானால், இந்த போன இளமையை திருப்பி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. நாம வயது போன நேரத்துல அங்க போய் நம்ம எந்த விதமான இன்பங்களையும் அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்திலே இல்லாம போய் மறுமையிலேயும் அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக நாம் இருக்க வேண்டுமா? சிந்திக்கணுமா இல்லையா? திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். அல்லாஹ் மனைவிமார்களை பற்றி சொல்லும் பொழுதே, திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுதே, உங்களுக்கு மன நிம்மதியை தருவதற்காக உங்களிலிருந்து உங்களுடைய துணைகளை நாம் ஏற்படுத்தினோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த மன நிம்மதி என்பது கணவன் மனைவி இணைவதில் தான் மன நிம்மதி. நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கணவன் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது, ஆடை இல்லாம எத்தனை வருடமா அலைவது நம்ம? அவர்கள் ஆடை இல்லாமல் எத்தனை நாள் இருப்பார்கள்? சிந்திக்கணுமா இல்லையா? கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஐனிக்கு அலைக்க ஹக்கா, வலி ஜௌஜிக்கு அலைக்க ஹக்கா, வலி நஃப்சிக்கு அலைக்க ஹக்கா. உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று இருக்கின்றது, உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று இருக்கின்றது, உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டான கடமை என்பது நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? திருமணம் முடித்து விட்டு குழந்தைகளை கவனிக்கக்கூடிய பொறுப்பு, மனைவியை கவனிக்கக்கூடிய பொறுப்பு, இதெல்லாம் ஒவ்வொருத்தவனுக்கும் குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்பு குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு மனைவி தன்னுடைய வீட்டுக்கு பொறுப்பாளியாவான், ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளியாவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்களே. திருமண பந்தம் என்பது, திருமண வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட ஒரு நரக வேதனையாக, கல்யாணம் பண்ணி ஒரு 10 நாள் 15 நாள்ல வெளிநாட்டுக்கு வர்றது, மறுபடியும் திருப்பி 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் போய் பொண்டாட்டியை பாக்குறது. குழந்தை உருவான நேரத்துல வந்திருப்பாரு, திருப்பி போய் இறங்குறப்ப 3 வயது ஆகும் அல்லது 5 வயசு ஆகும். கம்பெனில லீவு தர மாட்டான். மறுபடியும் திருப்பி 5 வயசுல போய் பார்த்துட்டு மறுபடியும் திருப்பி வருவாரு. 10 வயசுல தான் திருப்பி போய் பார்ப்பாரு. எல்லாம் ஸ்கைப்பிலையும் இந்த போன்லயும் இன்டர்நெட்லயும் தான் நம்மளுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால், படைச்ச இறைவனுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு சோதனையான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் எவ்வளவு மோசமாக இருக்கின்றது. இதற்குண்டான ஒரு வடிகால் இல்லாவிட்டால் மனிதன் வழித வரக்கூடிய ஒரு நிலை, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது இதை நாம இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுத்தோமே ஆனால் படைச்ச இறைவனுக்கு பதில் சொல்லணுமா இல்லையாங்க? தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை குறித்து அல்லாஹ் மறுமையில கேட்க மாட்டானா? ஒன்லி பொருளாதாரம் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையா? பொருளாதாரம் என்பது இப்ப பெரும்பாலும் பொருளாதாரத்தை சேமிப்பது எப்படி போயிருச்சுன்னா, எல்லாம் வெளிநாட்டு பொருளை, புருஷன் வெளிநாட்டுல இருக்கிறான், இதுக்காகவே பல பேர் கணவன்மார்களை வெளியே விரட்டி விடுவதும், நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் தெரியுமா என்று சொல்வதற்காகவே வெளிநாடு வருவதற்கும் உண்டான வேலைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. இங்க இருந்தா புருஷன் சொல்ல பண்ணுவோம், அனுப்பி விடு என்று சொல்லி அப்படி போகக்கூடியதும்
அப்ப கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவிமார்கள் நிறைவேற்ற வேண்டும், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கணவன்மார்கள் நிறைவேற்ற வேண்டும். எத்தனை பேர் இதுல சரியான முறையில நம்மளுடைய அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்றோம்? நம்மளுடைய பொறுப்புல அமானித மோசடி செய்து இப்படி நாம பொருளிட்ட வேண்டுமா? குழந்தைகளை 10 வயசுல போய் குழந்தைய பாக்குறான். அந்த குழந்தைக்கு பாசம்னா என்னன்னு தெரியுமா? தகப்பன் மேல உள்ள பரிவுனா என்னன்னு தெரியுமா? தகப்பன் தானங்க ஒரு குழந்தையினுடைய பல்கலைக்கழகமாக இருந்து அவனுக்கு அறிவு புகட்ட வேண்டியவன். அவன் இங்க உட்கார்ந்துகிட்டு பாலைவனத்துல கிடந்து ஒட்டகம் வைக்கிறதும் டிரைவராக இருந்து வீட்டு வேலை பார்க்கிறதுலே நம்மளுடைய வேலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால், நம்மளுடைய குழந்தையினுடைய மழலை சொல் பல பேருக்கு தெரியாது. மழலை சொல் அந்த குழந்தை தத்தி தத்தி பேசுமே, அந்த மாதிரியான மழலை சொல்ல எத்தனை பேர்கள் இழந்திருக்கிறோம். அப்படின்னா என்னன்னு கேட்போம். அந்த குழந்தைய அப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அவர் 3 பிள்ளை பெற்றிருப்பாரு, வெளிநாட்டுல இருக்கிறவரு. ஒரு குழந்தை அவ்வளவு அழகா என்னத்தையாவது சொல்லும் பொழுது அதை உட்கார்ந்து ரசிச்சு கேட்கிறாரு. ஏன்னா இவர் 3 பிள்ளை பெற்றிருக்காரு, இவருடைய பிள்ளையினுடைய பேச்சை அவர் கேட்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வேதனை. இதை நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா இங்க இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தா அவ்வளவு வேதனையாக இருக்கின்றது. எல்லாம் அடுக்கு மேல அடுக்கு மாடி போட்டு வச்சு ஒரு ரூமுக்குள்ள 7 பேரு 8 பேரு கக்கூஸ்க்கு போறதுக்கு நேரம் 8 to 8:15 இவரு, 8:15 to 8:30 இவரு, 8 to 8:45 குறிப்பிட்ட நேரத்துக்காக சொல்லிட்டு வரும். பாத்ரூம் போறது கூட இந்த நேரத்துல தான் நம்ம போகணும். இப்படி நாம பொருளாதாரத்தை சம்பாதிச்சு இப்படி நாம நம்மளுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்தி அல்லாஹ் இது குறித்து கேள்வி கேட்க மாட்டானா? அல்லாஹ் மேல நம்பிக்கை வைப்போமே. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு உங்களுடைய மனைவிமார்களை இங்கே கூப்பிடுங்க, இல்ல நீங்க அங்கே போய் விடுங்கள். இதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு. இப்படிப்பட்ட ஒரு நரக வேதனையில ஒரு பகுதி நாங்கள்ல பிரயாணம் என்பதே வேதனையினுடைய ஒரு பகுதி நாங்க. அந்த பிரயாணத்திலே இருந்து கொண்டு காலம் ஃபுல்லா வேதனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா அல்லாஹ் நமக்கு தரமாட்டானா? ரிஸ்க் தரமாட்டானா? அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா அல்லாஹ் தர்றேன்னு வாக்குறுதி வழங்குறான். நீங்க அல்லாஹ் மேல முழுமையா நம்பிக்கை வைங்க, அவனை அஞ்ச வேண்டிய விதத்துல நீங்க அஞ்சுங்க. அப்படி அஞ்சுவீர்களே ஆனால் வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அழகான போக்கிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். உங்களுக்கு போக்கிடம் இல்லை, நீங்க ஏன் பயப்படுறீங்க? எனக்கு நீங்க பயந்தீங்கன்னா உங்களுக்கு நான் தரேன் அழகான போக்கிடத்தை. வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு. உங்களுக்கு அரியா புறத்தில் இருந்து நான் உணவு வழங்குறேன், நான் ரிஸ்க் கொடுக்கிறேன். வமை யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. என்னை நீங்கள் என் மீது முழுமையா தவக்கல் வைப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நானே போதுமானவனாக ஆகிவிடுகின்றேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரி யுஸ்ரா. யார் என்னை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய வழியை அவர்களுக்கு நான் இலகுவாக ஆக்கி தருவேன் அல்லாஹ் வாக்குறுதி வழங்குறான். வமை யத்தகில்லாஹ் யுகஃபிரு அன்ஹு ஸய்யியாத்திஹி வ யு'லிம் லஹு அஜ்ரா. யார் என்னை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுக்கு நான் மகத்தான கூலியை நான் வழங்க தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி வழங்கினா, இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எல்லாம் நமக்கு பெருசா தெரியல. இந்த உலகத்துல நம்ம காசு சம்பாதிக்கிறதும் இந்த கம்பெனியை விட்டு போயிட்டா இந்த நாட்டை விட்டு போயிட்டா நமக்கு சோறு கிடைக்காது, நம்ம வாழ முடியாது, நம்மளுடைய இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு சோறு தர மாட்டான் என்று அல்லாஹ் மேல அவநம்பிக்கையா? அல்லாஹ் இதை விட சிறந்ததை தர மாட்டானா? அல்லாஹ்வுக்கு அஞ்சி முடிவெடுத்தால் அல்லாஹ் தருவான். சாப்பாடு அல்லாஹ் கொடுக்க பொறுப்பேற்றுக் கொள்ளவன் வல்லாஹு ஹைருர் ராஸிகீன். அவன் உணவளிப்பதில் அவன் மேலானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை சரியான முறையில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இருந்திருக்குமே ஆனால் மார்க்கம் தடுத்த வகையில இருந்து கொண்டு செய்யக்கூடிய வியாபாரம் அழகான வியாபாரம், அதை ஈட்டக்கூடிய வழிமுறை தவறாக இருக்கின்றது. அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், விசாரிக்க மாட்டான். எப்படா நீ உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்க நீ செஞ்சியா? உன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய ஹக்க நீ செஞ்சியா? இந்த அளவிற்கு என்றால் தகப்ப மௌத்தா போயிட்டாங்க, தகப்பனுடைய மௌத்துக்கு வர முடியலங்க மகனால. என்னங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? தாயினுடைய ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ள முடியவில்லைங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா? எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை! இதையே இப்படியே தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒவ்வொரு நொடி பொழுதும்
உள்ளத்துல திக்கு திக்கு என்று அடித்து கொண்டிருக்கிறது. அங்க பொண்டாட்டி பிள்ளைய உம்மா வாப்பா அங்க இருக்கக்கூடிய நிலையில என்னமோ ஆயிருமோ ஏதோ ஆயிருமோ, திடீர்னு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட்டா நம்ம என்ன செய்யறது? நம்மளுடைய பிள்ளை ஏதாவது ஆகிவிட்டால் உடனடியா போக முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை தேவையா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி இப்படி போய் கொண்டிருக்கிறது. ஒரு 15 நாள் இருக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு வேதனை. இந்த வேதனையான ஒரு விஷயத்தை அனுபவித்துக் கொண்டு நாம பொருளாதாரத்தை ஈட்டணுமா? சோறு சாப்பாடு அல்லாஹ் கொடுக்க பொறுப்பேற்றுக் கொள்றாங்க. அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ள போதுமானவனாக இருக்கின்றான். காக்கா குருவிக்கு சோறு கொடுக்கிற அல்லாஹ் நமக்கு தர மாட்டானா சாப்பாடு? ஒரு சுறா மீன் ஒரு நாளைக்கு 15 கிலோ சாப்பாடு சாப்பிட வேண்டியது இருக்கின்றது. அது கொடுக்கிறான் சாப்பாடு அல்லாஹ், நமக்கு தர மாட்டான்? இப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டு அல்லாஹ் மேல வைக்கக்கூடிய தவக்கலை சரியான முறையில வைக்காம, அல்லாஹ்வுடைய பயம் என்பது இல்லாம, நம்ம இந்த உலகத்தை இந்த வேலை விட்டுட்டா, இந்த வேலை போயிருச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும் என்று சொல்லி நாம அல்லாஹ் மேல இப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கை வைத்திருப்போமே ஆனால், படைச்ச ரப்புட்ட மறுமையில பதில் சொல்ல நாம கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை அஞ்சி நாம பொருளீட்டோம், சரியான முறையில தான் பொருளீட்டுகின்றோம். ஆனால் நாம ஈட்டக்கூடிய இந்த பொருளானது அல்லாஹ் அனுமதித்த அடிப்படையில நாம ஈட்டுவோமே ஆனால், கூலோ கஞ்சியோ ஒரு மன திருப்தியோட குடிப்போமே ஆனால், அல்லாஹ்விடத்துல மறுமையில மகத்தான கூலி இருக்கின்றது. அப்படி அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுக்காகவே மரணிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணியக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.